பார்க்கலாம். இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொழில் பணிகளிலும் வடநாட்டுக்காரர்களுக்கு வேலை செய்கிறார். அவர்கள் இங்கே தமிழ் கற்றுக் கொடுக்கிறார். தமிழ் மொழி இந்த அளவுக்கு முக்கியமாக கற்றுக் கொள்ளலாம். அதே போல நம்ம நாட்டில் உள்ளவர்கள் பல்வேறு நாடுகளில் போய் வேலை பார்க்கிறார். அவர்கள் நம் மொழியையும் கலாச்சாரத்தை கூட்டக்கூடாது. வீடுகளில் இன்னைக்கு அமெரிக்காவில் போன மாதம் நான் சென்றிருந்தேன். கிட்டத்தட்ட 5000 ஒத்துக்கூடி கலையையும் பண்பாட்டையும் மொழியும் பாதுகாப்புக்காக பெண்ணாயிரம் மாநாடு நடத்துகிறார்கள். அந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் அவருடைய இனத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் காத்துக் கொள்வதற்காக பல அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நமக்கு என்னவென்றால் தமிழ்நாட்டிலிருந்து எந்த ஒரு மாணவன் தமிழ் ஒரு மொழி பாடமாக படிக்க வேண்டும். அதாவது ஒரு இங்கிலீஷ் மீடியத்தை படிக்கலாம், பிரெஞ்சு மீடியத்தை படிக்கலாம், உருது மீடியத்தை படிக்கலாம், அதை ஹிந்தி மீடியத்தை படிக்கலாம், அது அவருடைய விருப்பம். ஆனால் தமிழ் ஒரு மொழி பாடமாக, அது மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, சட்டக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, தமிழ் ஒரு பாடமாக சொல்லித் தரப்பட வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டுடைய மிக முக்கியமான நோக்கம். போன மாநாட்டில் நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். அதனுடைய அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் அண்ணா பல்கலைக்கழகம் ஒருங்கிணைந்து 495 பொறியியல் கல்லூரிகளில் தமிழ் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு சட்டக்கல்லூரிகள் அனைத்திலும் தமிழ் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தவிருக்கிறார்கள். அதே போல மருத்துவக் கல்லூரிகளும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கொண்டால், கர்நாடகாவில் எடுத்துக்கொண்டால், கன்னட மொழியினை ஒரு மொழியாக அவர் படிக்க வேண்டும் என்று மாநிலத்தில் சட்டம் போடுகிறார். நம்ம ஊரில் என்னன்னா, நீங்கள் தெலுங்கு படிங்க, ஹிந்தி படிங்க, உருது படிங்க, எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் படிச்சுங்க, ஆனால் தமிழையும் படிங்க. கண்டிப்பாக ஒரு மொழியை படிக்கணும்னால் மாநில மொழியை அவங்க படிக்க வேண்டும் என்கிற முறையினை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது இந்த மாநாட்டுக்கு ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உலகம் முழுவதும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு மூலமாக எப்படி தமிழை கொண்டு செல்வது, வெளிநாட்டில் உள்ள பல்வேறு பொருட்களுக்கும் தமிழ் இருக்கைகளை உருவாக்குவது எப்படி என்பது போன்ற பணிகளை எல்லாம் இந்த மாநாட்டு வழியாக நாங்கள் சொல்லவிருக்கின்றோம். ஹார்வர்ட் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு 40 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். அதே போல இன்றைக்கு ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் கேட்கிறார்கள், புளாரிடா பல்கலைக்கழகம் கேட்கிறார்கள், மலேசியா பல்கலைக்கழகம் கேட்கிறார்கள், யூனியன் பல்கலைக்கழகம் கேட்கிறார்கள், தென்னாப்பிரிக்காவோட டர்பன் பல்கலைக்கழகம் கேட்கிறார்கள். பலரும் அவரவர்கள் ஊரிலே உள்ள பல்கலைக்கழகங்களில் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திலும் இந்திய அரசாங்கத்திலும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். இதற்கான முயற்சிகளை எல்லாம் எப்படி செய்வது என்பதை பற்றியெல்லாம் இந்த மாநாடு செய்கிறது. முழுக்க முழுக்க ஆராய்ச்சி மாநாடுகள் சிலப்பதிகாரத்தை பற்றியும் அல்லது புறநானூரை பற்றியும் அகநானூரை பற்றியும் தமிழ் இலக்கியங்களை பற்றியும் ஆராய்ச்சிகளை செய்வார்கள். ஆனால் இந்த மாநாடு முழுக்க முழுக்க தமிழ் வளர்ச்சிக்கான யுக்திகளை பயன்படுத்தும், எப்படி தமிழ் வளர்ச்சிக்கு எப்படி மேலும் கொண்டு செல்வது, கம்ப்யூட்டர் மூலமாக எப்படி மேலும் பரவ செய்வது, 21ஆம் நூற்றாண்டுக்கு தக்கவாறு நம் மொழியை நவீனப்படுத்துவது எப்படி என்கிற பல்வேறு பணிகளை இந்த மாநாடு முன்னெடுத்து செல்லும். இந்த மாநாடு அண்ணா பல்கலைக்கழகம் நடத்துவதற்கு நோக்கம் என்னவென்றால், அவர்கள் ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி 495 பொறியியல் கல்லூரிகளில் தமிழை ஒரு பாடமாக அறிமுகப்படுத்துகிறார். அதற்காகத்தான் வேண்டுகோள் வைத்தோம். அவர் ஒத்துக்கொண்டு இந்த மாநாட்டை முன்னெடுத்து நடத்தி கொள்கிறார். அடுத்த ஆண்டு இதே மாநாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி நடத்த போகிறோம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னுடைய திட்டம். நீங்கள் எல்லாரும் வரணும். 6 ரிப்போர்ட்டர்ஸ் should come and take notes and publicize your newspaper. விருதுகள் ஒரு, அதாவது 6 நிறுவனங்களுக்கும் 6 தனிநபர்களுக்கும் 12 பேருக்கு தமிழ் மாமனியம் வழங்கப்படுகிறது. அதில் 3 பேர் வெளிநாட்டுக்காரர்கள், 3 பேர் உள்நாட்டுக்காரர்கள், 3 நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள், 3 நிறுவனங்கள் உள்நாட்டு நிறுவனங்கள் என்று தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள், தமிழர்கள், தமிழ் நிறுவனங்கள், தமிழ் வளர்ச்சி நிறுவனங்கள் என்று பலருக்கும் வழங்குகிறோம். ஆனால் ஒரு நாட்டுக்கு ஒன்று என்று வைக்கின்றோம். இந்தியாவை பொறுத்தவரையிலும் 6 பேர் கிடைக்கும், வெளிநாட்டிலே 6 பேர் கிடைக்கும், ஒரு தமிழர் கிடைக்கும். இப்படியாக அந்த விருது அமையவிருக்கிறது. ஒவ்வொரு 2018 வருடம் அடைகிறது. அதற்கான விருதுக்கான அறிவிப்பு இன்னொரு 4-5 நாட்களில் என்கிற முகவரியில் அவர்கள் வேண்டுகோள் வைத்தால் அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும். அல்லது அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியரோ என்னையோ புலராகியோ யாரையாவது தொடர்புவிட்டால் அவர்கள் சொன்னால் உடனடியாக ஏற்பாடு செய்யப்படும். பிறகு
இல்லையா?